Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு கட்லெட் ரெசிபி பார்க்க போறோம். இந்த கட்லெட் சேர்க்க நமக்கு பொட்டேட்டோ எல்லாம் தேவையில்லை. வெறும் சென்னா அண்ட் பிரெட் வச்சு தான் செய்ய போறோம். ஒரு கப் சென்னாவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணி ஃபுல்லா நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். மூணு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். கார்னர்ஸ் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்ல. அதையும் மிக்சியில தனியாக அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் கிரம்ஸை நம்ம கோட் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ மிக்சியில பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ மிக்சி ஜார்ல சென்னா ஃபுல்லா சேர்த்து அதையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்க வேண்டாம், குறை குறைப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்தா போதும். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. பச்சை மிளகாய் உங்களுக்கு இன்னும் காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் 1-2 நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில போட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு ஃபுல்லா அரைப்படும். இந்த மாதிரி கொரை கொரைப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி டைட்டா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம், அந்த சென்னா பிரெட்ல இருந்த தண்ணியே போதும். இந்த மாதிரி ரவுண்டா பால்ஸ் மாதிரி பண்ணிட்டு கட்லெட் மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கிறதுனால தான் நமக்கு விரிசல் விடாம வருது. எல்லா கட்லெட்டையும் பிரெட் கிரம்ஸ்ல நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வீட்டில் செஞ்ச பிரெட் கிரம்ஸ் தான். நம்ம ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது கூட இன்னும் 2 பிரெட்டை போட்டு நான் மிக்சியில் அதே மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சது. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிரெட் கிரம்ஸ் இல்லைங்களா, நல்லா கிறிஸ்பியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட்லெட் ஷேப்ல நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீசர்ல ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணீங்கன்னா ஷேப்பும் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுல நம்ம பொட்டேட்டோஸே சேர்த்துல, அதனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.